இந்த மேடைகளை செல்றாங்களே அங்க இனவாதிகள் இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க, இதுக்கு நாங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த மூணு தலைப்புல ஒரு தலைப்பு அது. இந்த பெரும்பான்மை ரெண்டு கட்சியிலையும் இனவாதிகள் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் வாக்களிக்க வேணும். சஜித்தோட யார் இருக்கிற இன்றைக்கு நம்பவன் இந்த நாட்டில் இனவாதத்தை ஊட்டின சம்பிக்கிறான் எங்க இருக்கிறாரு? கட்சியில முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. சில நேரம் இறைவன் பாதுகாக்கணும், சஜித் வெல்லக்கூடிய வாய்ப்பில் பிறகு பேசுவோம். அதை சம்பிக்கை இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டரா வந்துடுவாரு. அப்படியான சூழ்நிலை வந்தா எல்லாத்தோடு 2019ஆம் ஆண்டு தரண போன ஊடகங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் எப்படியாப்பட்ட ஊடகம்? இனவாத ஊடகம் தானே, அதுதானே உண்மை. கோட்டாபைக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள அது இனவாத ஊடகம். இன்றைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அன்றைக்கு சொன்னாங்க குடு இருவன்னு சொல்லி, போதைப் பொருள் இருவன்னு தான் அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த இரவு பகலா இவங்களுக்கு கடைக்கு போறாங்க. என்னதுக்கு? சஜிதுக்கு ராஜபக்சோட நெருக்கமாக இருந்த ஜனாசா எரிப்பு முக்கிய காரணமாக இந்த குரூப்ல இருந்த நாலக்க கூட எங்க இருக்கிறாரு? கம்பா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் சஜித்தோடு இருக்கிறாரு. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 70 வருட ஏமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தோடு முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தீர்கள். அது என்ன காரணம்? அதே நேரம் இந்த தேர்தலில் உங்களுடைய கோஷம், உங்களுடைய அந்த சமூகத்துக்கு சொல்கின்ற செய்தி என்னவாக இருக்கும்? நாங்கள் அதுக்கு முந்தின எலெக்ஷன் எடுத்துக்கொள்வோமே, 2015ஆம் ஆண்டு எலெக்ஷன் உங்களுக்கு நினைவிருக்குமே, மைத்திரிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு நடந்த போட்டி. அதில் நாங்கள் வேட்பாளராக நான் களமிறங்கி இருந்தேன். அப்போ கூட நான் சொன்னேன், இந்த பெரும்பான்மை ரெண்டு கட்சியிலையும் இனவாதிகள் இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் வாக்களிக்க வேணும், எங்களுக்கு வாக்குத்தாங்கன்னு சொன்னோம். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, உங்களுக்கு ஓட் போட்டு என்ன செய்ய போறேன்னு சொல்லி. ஏன்னா வாக்குன்றது ஒரு சாட்சியம் அளிக்கிறது, ஒருத்தரை பற்றி சிபாரிசு செய்கிறோம். நாங்கள் ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்கிட்டா அவர் இருக்கக்கூடிய அந்த 5 வருஷமும் என்னென்ன அநீதிகள் நடக்குமோ அதனுடைய பங்கு எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். அவர் செய்ய நலவுக்கூடிய பங்குகளும் எங்களுக்கு வரும். அதுதான் இஸ்லாம் செல்லக்கூடிய முறை. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பல தடவை சென்னோம். நிறைய பேர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் 80-90% மைத்திரிக்கு ஓட் போட்டாங்க. ஆனால் இலங்கை வரலாறுல இல்லாத அளவுக்கு மைத்திரியுடைய ஜனாதிபதி காலத்தில் முஸ்லீம்கள் அநீதிக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அதுதானே உண்மை. அப்போ அதுக்கு பின்னால் 2019ஆம் ஆண்டு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஏன்னா 2015 ஒரு பக்கம் சம்பிக்கரானவக்க இருந்தார் மைத்திரியோட, இன்னொரு பக்கம் ஞானசார தேரர் இருந்தார் மைந்தர பக்கம். அதனால நாங்கள் அதை நிராகரிக்க சொன்னோம். 2019ஆம் ஆண்டு நாங்கள் சொன்னோம், 70 வருஷமா நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டு அரசியல்வாதிகளால். இந்த நாடு இவ்வளவு பிரச்சனைக்கு ஆயினது காரணம், முக்கிய காரணம் அரசியல்வாதிகள். அந்த அடிப்படையில் சொன்னோம், இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், 3வது நபருக்கு ஓட் போடுங்க. அது கூட சிலருக்கு விலங்கல்ல. கொஞ்சம் முஸ்லிம்களை குறிப்பாக வச்சு பேசுவோமே, ஒரு 20-25% கோட்டாபைக்கு ஓட் பண்ணினாங்க, 75% சஜித்துக்கு ஓட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி பிரச்சனையை முகம் கொடுத்தோம். எவ்வளோ பெரிய பிரச்சனை, அனுபவம் இல்லாத ஒருத்தரை ஜனாதிபதி ஆக்கி போட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ பெரிய அநீதிகள் நடந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உணர்வு ரீதியாகத்தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். இல்லை, அப்படி அறிவு ரீதியாக எடுப்பது குறைவு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் நீங்கள் நினைக்க, அந்த முஸ்லீம்கள் அந்த செய்த தவறு, முஸ்லீம்களை உணர்வூட்டப்படுகிறாங்க தேர்தல் மேடைகள். இதுக்கு காரணம் யாரு? முஸ்லிம் அரசியல்வாதிகள். முஸ்லிம் அரசியல் இந்த பாருங்க, இப்ப நடக்க போகுது 2024 ஜனாதிபதி தேர்தல். முஸ்லிம் பிரதேசங்கள்ல முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்ன தலைப்புல பேசுறாங்க, நாங்க அதை பத்தி சொல்லுவோமே. இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் மேடையில் சொல்கின்ற பொய்களும் உண்மைகளும் என்ன என்று நினைக்கிறீர்கள்? இந்த பாருங்க, புத்தளம், ஏராவூர், கிண்ணியா, இந்த பொத்துவில் முஸ்லீம் பிரதேசங்களில் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போயிட்டு, இந்த 3 ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் விசேஷமாக, அதோட புத்தளத்தில் இங்கே இதில் போயிட்டு என்ன பேசுகிறாங்க முஸ்லீம் அரசியல்வாதிகள்? 3 தலைப்பில் பேசுகிறாங்க விசேடமாக. ஒன்று சொல்கிறாங்க, இந்தியாவில் உள்ளவங்க செல்கிறாங்க ரணில் பக்கம் இனவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி, சரியா? 2வது செல்கிறாங்க ஜனாசாவை எரிச்சவங்க அங்கே இருக்கிறேன்னு சொல்லி. 3வது செல்லக்கூடிய விஷயம்தான், ரணில் விக்ரமசிங்க அவர் ஜனாதிபதிக்கு செல்லுங்க, பெலஸ்தீன் ஒரு தனி நாடா நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி 7 மணி சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்ல சொல்லுங்க. இது எவ்வளோ சின்ன புள்ளத்தனமான இந்த தலைப்புகள். இதை பற்றி தான் இந்த 15ஆம் தேதியிலிருந்து இந்த 15-20 நாளும் இவங்க காய்ச்சி கொண்டு வாரது. பிரதர் இர்ஷாட் அவரும் நீங்கள் நிறைய அனுபவசாலி, நீங்கள் இந்த விஷயத்தில் ஊடகவியலாளராக இருக்கிறீங்க. இந்த பாருங்க, எனக்கு இந்த 3 விஷயத்தையும் பற்றி சுருக்கமாக நான் சொல்கிறேனே. இனவாதிகள் எப்போ தான் இருக்கல்ல, யாரோட தான் இருக்கல்ல?
நாங்க ஆரம்ப காலத்தை விடுவோம், பண்டாரநாயக்கட காலத்தை விடுவோம். நாங்க பிறந்ததுக்கு போற உள்ள பிரச்சனையை பேசுவோமே. 83ஆம் ஆண்டு ஜெயாட்ட காலத்துல கலவரம் வரலையா? இனக்கலவரம் இருக்கலையா? வரத்தானே செஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பிரேமதாசவுடைய காலத்துல கலவரம் இருக்கலையா? வாழத்தோடம் புத்தளம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கலையா? சந்திரிகாவுடைய காலத்துல அநியாயம் நடக்கலையா? மாவட்ட கலவரம் யார்ட ஆட்சியில் நடந்துச்சு? அதுக்கு பின்னால மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்துல தர்கா டவுன்ல பிரச்சனை நடக்கலையா? மைத்திரியுடைய காலத்துல காலியில இருந்து திகனையில இருந்து மினுவாங்கோட அடிச்சு நொறுக்கப்படலையா? எல்லா காலத்திலையும் இனவாதிகள் இருந்தாங்க, முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்சுதான் இருக்கிறாங்க. இதுதான் இலங்கை முஸ்லீம்களோட சரித்திரம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் முஸ்லீம் அரசியல்வாதிகள் அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, அதையும் மறந்துடவானம். அப்ப இப்பையும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க இனவாதிகள். SLPP சேர்ந்த இனவாதிகள் எப்படி ரணில் விக்ரமசிங்கோட பக்கம் சேர்ந்திருக்கிறாங்களோ ஒரு டீம் அப்படியே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சஜித்தோட யார் இருக்கிற இன்றைக்கு நம்பர் 1 இந்த நாட்டில் இனவாதத்தை ஊட்டின சம்பிக்க எங்க இருக்கிறாரு? கட்சியில முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. சில நேரம் இறைவன் பாதுகாக்கணும், சஜித் வெல்லக்கூடிய வாய்ப்பில் பிறகு பேசுவோம். அதை சம்பிக்க இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டரா வந்துடுவாரு அப்படியான சூழ்நிலை வந்தா. ஏன்னா அவங்களோட கட்சிக்கு பின்னால் உள்ள நாட்டில் எதிர்பார்ப்பாது. அது ஒரு பக்கம். அது இல்லாம இந்த வியத்மகையில் இருந்த கோட்டாபய ராஜபக்சோட நெருக்கமாக இருந்த ஜனாசா எரிப்பு முக்கிய காரணமாக இந்த குரூப்ல இருந்த நாலக்க கூட எங்க இருக்கிறாரு? கம்பா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் சஜித்தோட இருக்கிறாரு. டல சலக பெருமை GL பீரிஸ் முக்கியமான புள்ளிகள் எல்லாம் தயாசிரி குருநாகல கலவரத்துக்கு முக்கிய காரணமா இருந்தவர் இருக்கிறார் சஜித்தோட. எல்லாத்தோடு 2019ஆம் ஆண்டு தரண போன ஊடகங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் எப்படியாப்பட்ட ஊடகம்? இனவாத ஊடகம் தானே. அதுதானே உண்மை. கோட்டாபைக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள அது இனவாத ஊடகம். இன்றைக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அன்றைக்கு சொன்னாங்க குடு இருவன்னு சொல்லி, போதைப் பொருள் இருவன்னு தான் அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த இரவு பகலா இவங்களுக்கு கடைக்கு போறாங்க. என்னதுக்கு சஜிதுக்கு? அன்றைக்கு வில்பத்து விஷயத்துல ரிஷாட் பதுருடினுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் கொடுத்தவர், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர் ஆனந்த சாகல அகமதுரு இன்றைக்கு சஜித்தோடு இருக்கிறார். ஜனாசா எரிப்புக்கு காரணமாயிருந்த முக்கியமான இஸ்லாம் அல்லாத ஒரு மத தலைவர் சஜித்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. இது மாதிரி ஒரு பெரிய டீம் ஒன்றே சஜித்தோடு இருக்குது. ரெண்டு பக்கத்துல இனவாதிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மேடைகளை செல்றாங்களே, அங்க இனவாதிகள் இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க, இதுக்கு நாங்க மாட்டிக்கொள்ள கூடாது. இந்த மூணு தலைப்புல ஒரு தலைப்பு அது.